இந்தியன் டூ கமல்ஹாசன் நடிப்பில் வெளியில் வந்திருக்க படத்தை குறித்து ஒரு குட்டி விமர்சனம் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியுமா சார்? ஆமாம், அதாவது இது சங்கர் படமும் இல்லை, கமலஹாசன் படமும் இல்லை. அதாவது சேர்க்கை சரியில்லைன்னு இப்படி தான் சார் இருக்கும். சேர்க்கை சரியில்லைன்னு இப்படி தான் இருக்குது. அதாவது கல்குவாரி இதிலெல்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்னா எங்கன்னா குஜராத்தில் பண்ணுறாங்களாம். தமிழ்நாட்டில் மதுரை திருச்சி பக்கத்தில் உள்ள அவ்வளோ மலையும் பேத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய மலையை உடச்சி விட்டாங்க. எல்லாம் அள்ளி கேரளாவை கடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்பா ஒரு பக்கம் அதுக்கு ஆதரவு, அப்புறம் அங்கே எங்கள் இந்த மனோ தங்கராஜன் ஒரு கொழுப்பு திறன ஒருத்தர் அமைச்சராக இருக்கார் பாருங்கள், எங்கள் ஊருக்காரர், அவர் ஒரு பக்கம் ஆதரவு. இவங்களுடைய மேற்பார்வையில் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. கல்குவாரி நடத்துகிறாரு சபாநாயகர், அவர் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம். இதில் எவ்வளோ போயிட்டு இருக்குது, மதுரையில் எவ்வளோ போயிட்டு இருக்குது. மணல் செம்மண்ணில் இருந்து ஆரம்பிச்சு, செம்மண்ணில் ஒரு ஊழல், இது பொன்முடி. அடுத்து பார்த்திங்கன்னா மணல் கொள்ளையிலையும் அந்த மாஃபியாலையும் அவர் தான் இருக்கார். ஊழல், அவருக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு மட்டுமே அவருக்கு 2 இருக்குது. இப்படி எல்லா இடமும் அவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்ணுறவங்கலாம் திமுககாரன் தமிழ்நாட்டில் அவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது. இவர் நேர வண்டி ஏறி நேராக குஜராத் ராஜஸ்தான் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. சங்கருக்கு ஏன் இந்த வேலைன்னு தெரியல. அதாவது மொத்தத்தில் இது சங்கர் படமும் இல்லை, கமலஹாசன் படமும் இல்லை. இது வந்து உதயநிதி காருடைய படம். உதயநிதி என்ன அஜெண்டாக கொடுத்துருக்காங்களோ அதை அவ்வளோத்தையும் பண்ணி அப்படி முடித்து, உங்களுக்கு தேவை பணம் தானே, நான் பணம் தரேன், நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள், அவ்வளோதான், நான் பண்ணிடுவோம். லைக்காங்கிற ப்ரொடக்ஷன் லேபிளை பயன்படுத்திட்டாங்க, அழகாக பேனரை பயன்படுத்திட்டாங்க. அப்புறம் வந்து ரெட் ஜெயண்ட்டுங்கிறதுல ரிலீஸ்னு கொண்டு வந்துட்டாங்க, அழகாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்தியன் 2 அதில் இருக்கக்கூடிய கூட்டணியெல்லாம் பாருங்களேன், ஒன்றும் விளங்காத கூட்டணி தான். நம்ம இந்தியன் 1 பார்த்த அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை. முழுக்க வன்மத்தை விதைச்சி வச்சுருக்காங்க. எவன் பார்ப்பான்? அதான் ஒருத்தரும் பார்க்குறேன். முத நாளே எல்லாம் கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு சினிமா பார்க்குறவங்களுக்கு இது ஒரு படமாக தெரில, அது பிடிக்கலை. எல்லாம் காரி துப்பக்கூடிய அளவில் இருக்குது. அது பிறகு நாங்கள் வந்து நீளத்தை குறைக்கிறோம், உயரத்தை குறைக்கணும்னு குறைச்சிட்டு இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? லெங்க்த்தை கம்மியாக பண்ணால் மட்டும் படம் ஒன்று ஆகச்சிறந்த படமாக மாறிடுமா? எடுக்கும்போதே நீங்கள் படத்தை படமாக எடுக்கணும். சங்கர் வந்து அது பாருங்கள், இவ்வளவு நாள் நல்ல நேமோடு அழகான ஒரு நல்ல இயக்குனர்னு நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்தார். கடைசியில் இப்போ அவருக்கு கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டு அவருக்கு இதான் நிலம். கமலஹாசன் அவர் நல்ல பேர் கிடையாது, அதனால் அதை விட்டு தள்ளுங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகவல் அது மேய்ஞ்சிட்டு தெரியும், அதனால் அதை விட்டுடலாம். சங்கருங்கிற மனிதர் வந்து எப்படி இதை வந்து விட்டு கொடுத்தாரு, ஏன் இந்த இதுக்குள்ளால இது அவர் காம்ப்ரமைஸ் ஆனாருங்கிறது எனக்கு தெரியல. அவர் ஆயிருக்கக்கூடாது இந்த அரசியலுக்கெல்லாம். அவர் வந்து இந்தியன் 1 படம் எடுக்கும்போது யாருமே எதுவுமே சொல்லலையே. அவர் வந்து ஒரு உண்மையை சொன்னார், சரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அப்படி தானே? ஒரு நாள் முதல்வர், அதாவது முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்வர் கரெக்டாக தானே கொண்டு வந்தார். அது நல்ல போல்டான துணிச்சலுக்கு பேர் போன ஆள். அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த படத்துலலாம் ஒரு சில பெரிய விஷயங்களே நடந்திருக்கும். எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரகுவரன் கேரக்டர், அது அவருடைய ட்ரெஸ் எடுத்து பாருங்கள், அப்படியே லல்லு பிரசாத்தோடைய ட்ரெஸ்ஸு அவருடைய தலைமுடி கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர் யார்? கருணாநிதி கேரக்டர். சின்ன வீட்டுக்கு போகிறது யார்? கருணாநிதி தான். மனைவி துணைவினி போகிறல அதை அப்படியே அதில் உரித்து வச்சுருப்பாங்க, உரித்து படமாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை பாருங்கள், படம் ரிலீஸ் ஆகும்போது சங்கர் இங்கே இல்லை, ஏதோ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டார். கருணாநிதியை வச்சியே, கருணாநிதியை மையப்படுத்தியே அந்த கதையை அது ஒரிஜினல் உண்மைங்கிறனால நல்ல ரீச் ஆச்சுது. அழகாக துணிஞ்சு எடுத்த மனிதனுங்கிற பேர் வாங்கின ஆள் இன்றைக்கி இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்கிறாரு சங்கர். என்னது, ஒரு மூத்த இயக்குனர், பிரபலமான ஒரு இயக்குனர், இந்திய அளவில் வந்து பேர் வாங்கின ஒரு இயக்குனர், பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ஒரு இயக்குனர். அவர்களுடைய படம் இந்தியன் 2 வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு மைனஸாக தான் அமைஞ்சிருக்கு. அதில் படம் தோல்வி தான், மிகப்பெரிய தோல்வி. ஆனாலும் கணக்கில் எழுதி இன்னொரு 500 கோடி 600 கோடி வசூலாச்சுன்னு கணக்கில் எழுதி விடுவாங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.